ஆக மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதற்காக தொடங்கப்பட்ட கட்சி. அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, மக்களுக்கு பிரச்சனை வருகின்ற பொழுது துணிஞ்சு நின்று மக்களுக்காக குரல் கொடுக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி. ஆகவே வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே உங்கள் வீட்டில் ஒருவனாக நான் இருந்து கொண்டிருக்கின்றேன். உங்கள் வீட்டு பிள்ளையாக நின்று மீண்டும் 2026 இப்பொழுது நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியிலே அண்ணா திமுக அங்கம் வைக்கின்றது. அண்ணா திமுக சார்பாக எடப்பாடி சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிட்ட எனக்கு உடைய பொன்னான வாக்குகளை இரட்டை சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று இன்னைக்கு எடப்பாடி சட்டமன்ற தொகுதி இந்த முறை வரலாற்று சாதனையை படைக்க வேண்டும். படுப்பீங்களா? படுப்பீங்களா? ஆக எப்பொழுதும் உங்கள் வீட்டில் ஒருவனாக இருப்பேன். எப்பொழுது வேண்டாலும் என்னை சந்திக்கலாம். இன்றைக்கு உங்களுக்கு அத்தனை பேருக்கு தெரியும், எடப்பாடி ஒன்றியத்தில் சந்து பொந்து அத்தனையும் தெரியும். அனைத்து கிராமங்களும் எனக்கு தெரியும். பெரும்பாலான மக்கள் நேரடியாக எனக்கு அறிமுகம் உண்டு. ஆகவே உங்களுடைய வளர்ச்சி நிச்சயமாக நான் முதலும் அதிமுக ஆட்சி அமைந்தவுடனே நாங்கள் நிறைவேற்றப்படும் என்ற நேரத்தில் தெரிவித்து இன்னைக்கு தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு விட்டது. எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை, கஞ்சா விற்காத இடமே இல்லை. உண்மைதானே? இந்த